ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு சின்ன பொம்மை வச்சு விளாண்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இது பார்த்தோன்னே எனக்கு இது வந்துட்டு ஒரு டபுள் ராக்கர் மெக்கானிசம் மாதிரி யோசித்தேன். இட் இஸ் அ டபுள் ராக்கர் மெக்கானிசம். யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு டபுள் ராக்கர் மெக்கானிசம். பாருங்கள், இந்த ரெட் கலர் லிங்க்கு, க்ரீன் கலர் லிங்க், இது ரெண்டு லாங்கஸ்ட் லிங்காக இருக்குது. அண்ட் இந்த க்ரீன் கலர் இருக்கிற கோழி அண்ட் ரெட் கலர் இருக்கிற கோழி பார்த்திங்கன்னா ரெண்டும் பேரலல் லிங்க்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட மேலே இருக்கிற லிங்க்கு ஒரு ஜாயிண்ட்டு, கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க்கு ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்காங்க ரெண்டு கோழிக்குமே. ஸோ அப்போது க்ரீன் கலர் லிங்க்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் லிங்க்குக்கு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு டபுள் ராக்கர் மெக்கானிசம் மாதிரி தோணுச்சு. எஸ், அப்போது இந்த டாயை யூஸ் பண்ணி நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன். ரைட், சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மெக்கானிசத்துக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம். இன் டுடேஸ் கிளாஸ் we are going to look degrees of freedom. Yes, degrees of freedom அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா it is simply called as number of independent coordinates required to predict the position of a link in a kinematic chain. ஸோ இப்போ ஒரு கைனமேட்டிக் செயினில் இருக்கிற லிங்க்ஸுடைய பொசிஷனை நம்ம எவ்வளோ கோஆர்டினேட்ஸ் ஆர் எவ்வளோ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அதனுடைய பொசிஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் புக்ஸில் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். டோன்ட் பாதர் அபவுட் தி டெஃபினேஷன். ஸோ இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் கிளியராக புரிகிறதுக்காக நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் அ லிங்க் இன் அ ஸ்பேஸ் இஸ் 6. ஸோ அப்போது இமேஜின் இந்த மார்க்கர் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மார்க்கர் பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருக்குது. நான் எங்கேயும் பிடிக்கல, சும்மா அது அந்த இடத்துல அப்படியே ஸ்பேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கருக்கு பாசிபிள் மூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ இட் கேன் மூவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இந்த முன்னாடி பின்னாடி போக முடியும். அண்ட் இட் கேன் மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த லீனியர் டைரக்ஷனில் இட் கேன் மூவ் அப் அண்ட் டவுன், ரைட்? ஸோ அப்போது லீனியர் மோஷன்ஸ் பாருங்கள். இன்ன ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த எக்ஸ் டைரக்ஷன், along எக்ஸ் டைரக்ஷன் it can move, and along y direction it can move up and down, along z direction it can move front and back. ஸோ இப்போ மூணு லீனியர் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இட் கேன் ரொட்டேட். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இதை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இமேஜின் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து இது ரிவால்வ் ஆகும். அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்போ டைரக்ஷன் பார்த்துருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து இட் கேன் ரிவால்வ் லைக் திஸ். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து இட் கேன் ரிவால்வ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். அண்ட் இசட் ஆக்சிஸை பொறுத்து இட் கேன் ரொட்டேட் லைக் திஸ். இசட் ஆக்சிஸை பொறுத்து இட் கேன் ரொட்டேட் லைக் திஸ். ஸோ அப்போது 3 linear and 3 rotational motions are possible for a link in a space. Suppose degrees of freedom for a link in a space will be equal to 6 possible motions. இதுவே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷீட், ஒரு பிளேன் மேலே, கன்சிடர் திஸ் போர்டு, இந்த போர்டு மேலே நான் வந்துட்டு ஒரு லிங்க் வைக்கிறேன். இந்த போர்டு மேலே ஒரு லிங்க் வச்சிடுறேன். இமேஜின் திஸ் டஸ்டர், நான் இங்கே டஸ்டர் வச்சுருக்கேன், இந்த போர்டு மேலே இந்த டஸ்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த டஸ்டருக்கு உண்டான பாசிபிள் மோஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். along this x direction, அப்போ இந்த x directionல it can move along this x direction. Similarly along its y direction, இந்த y directionல அந்த டஸ்ட் இப்படி மூவ் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ 2 பாசிபிள் மோஷன்ஸ் இருக்குது, along x direction, along y direction. z டைரக்ஷனில் மூவ் பண்ண வாய்ப்பு இல்லை, அதாவது z டைரக்ஷனில் மூவ் பண்ண வாய்ப்பு இல்லை, மேலே கீழே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழே உங்களுக்கு பிளெயின் மேலே ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது இட் கேனாட் கோ டவுன் ஆர் கம் அப், ரைட்? ஸோ அப்போ ஒன்லி 2 linear translation is possible. ஒரு ரொட்டேஷனல் மோஷன் பாசிபிள். என்ன ரொட்டேஷனல் மோஷனு? இது ஒரே ஒரு ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் பாசிபிள். இட் கேன் ரொட்டேட் அபவுட் z axis. இந்த ஒரு ரொட்டேஷன் தான் இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் கேன் ரொட்டேட்.
So அப்போ 1 2 and 3. So 3, that is 2 linear and 1 rotational motion is possible. 2 linear and 1 rotational motion is possible for a link in 2-dimensional plane. So ஒரு 2-dimensional mechanism, ஒரு mechanism இருக்கு அப்படின்னா, ஒரு plane mechanism இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து maximum degrees of freedom will be equal to 3, right? So with this understanding, we'll go for Kutzbach equation. We'll learn about Kutzbach's equation. ஸோ அப்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு குட்ஸ்பர்க் அப்படிங்கிறவர் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணார். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி அட்டைன் பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2-dimensional, அதாவது 2D பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்துக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா F is equal to 3 into n minus 1 minus 2p1 minus p2. இதில் Fங்கிறது எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது, n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன் தி chain or system, p1 அப்படிங்கிறது number of lower pair and p2 அப்படிங்கிறது number of higher pair. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த lower pairனா என்ன, higher pair அப்படிங்கிறதா என்னங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். ஸோ lower pair அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 லிங்க் இருக்குது, லிங்க் 1 and லிங்க் 2. இந்த 2 லிங்க்குக்கும் நடுவில் இருக்கிற காண்டாக்ட் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் காண்டாக்டாக இருந்துச்சு அப்படின்னா, it will be called as a lower pair. For example, ஒரு cylindrical block குள்ள, ஒரு ஸ்கொயர் பிளாக் குள்ள ஒரு சிலிண்டர் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்கொயர் பிளாக் குள்ள ஒரு சிலிண்டர் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் பிளாக்குள்ள ஒரு சிலிண்டர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ when I am fixing this square block, this cylinder can move up and down and as well as it can rotate within the cylinder block. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் பிளாக் வந்து லிங்க் 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த சிலிண்டர் பிளாக் வந்துட்டு லிங்க் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக காண்டாக்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு லோயர் பேர்னு அர்த்தம், ரைட்? சிமிலர்லி ஃபார் ஹையர் பேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோயர் பேருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் பேர் அப்படிங்கும்போது ஹையர் பேர் அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் வந்துட்டு பாயிண்ட் காண்டாக்ட் ஆர் லைன் காண்டாக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு கேம் இருக்குது, இந்த கேமு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபாலோவர் வச்சுருப்பாங்க. ஸோ when this cam rotates, this follower move up and down. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் காண்டாக்ட் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து ஹையர் பேர்னு சொல்லுவோம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் டயர், ஒரு ஆட்டோமொபைல், ஒரு பைக் டயர். அந்த பைக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடில் இருக்கிற காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்டில் மட்டும் தான் காண்டாக்ட் இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஹையர் பேர், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற மெக்கானிசமில் கொடுத்துருக்கிற செயினில் எவ்வளோ லோயர் பேர் இருக்குது, எவ்வளோ ஹையர் பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வேல்யூஸ் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எஃபோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அதை வந்து மெக்கானிசமாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0, இட் வில் பி ஸ்ட்ரக்சர். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1, இட் வில் பி சூப்பர் ஸ்ட்ரக்சர், ரைட்டுங்களா? ஸோ கன்சிடர் திஸ் டாய். ஸோ இந்த டாயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேலே இருக்கிற க்ரீன் கலர் லிங்க்கை வந்துட்டு நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க்குக்கு மட்டும் நான் வந்துட்டு மோஷன் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ when I am giving motion, இந்த ரெட் கலர் ஹென்னும் க்ரீன் கலர் ஹென்னும் இட் இஸ் ஆசிலேட்டிங். ஸோ மொத்தம் இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 4 லிங்க் இருக்குது. இந்த 4 லிங்க் எப்படி ஜாயின் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து அந்த க்ரீன் லிங்க் தான் ஃபிக்ஸ்டு லிங்க்கு. ஸோ அப்போது இந்த க்ரீன் லிங்க்கும் அந்த ரெட் லிங்க்கும் ஜாயின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஹிஞ்ச் மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் காண்டாக்டில் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய 2 கை ஹோல் வச்சுருக்கிறேன், இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் ஒரு ஹிஞ்சு மாதிரி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நடுவில் போட்டிருக்கிற ஹிஞ்சை வந்துட்டு
it is entirely in having contact with the surface of two links. So அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு it will be called as lower pair. So அப்போ இந்த டாயுடைய schematic diagram நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டாயுடைய schematic diagram. ஸோ இந்த டாயுடைய schematic diagram எப்படி இருக்கு? இந்த green color link கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெட் கலர் லிங்க், green color link and red color link இருக்கு. ஸோ இதில் இந்த green link நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க போகிறேன். I'm not going to move this green link. ரெட் லிங்க்கு மட்டும் தான் நான் வந்து மோஷன் கொடுக்க போகிறேன். ரைட். ஸோ இந்த ரெண்டு லிங்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே ரெட் கலர் ஹென் இருக்குது. ஹேவிங் திஸ் இங்கே ரெட் கலர் ஹென் இருக்குது, இது வந்து இந்த ரெண்டு லிங்க்கு ஜாயின் பண்ணுது. அண்ட் இங்கே வந்து க்ரீன் கலர் ஹென் இருக்குது, அது வந்து ரெண்டு லிங்க்கு ஜாயின் பண்ணுது. ஸோ இட் இஸ் having a join. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது? இட் இஸ் லிங்க் 1 ஃபிக்ஸ்டு லிங்க்கு, இது லிங்க் 2, இது லிங்க் 3 and this one is link 4. ரைட்டுங்களா? மொத்தம் 4 லிங்க் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குட்ஸ்பர்க் ஈக்குவேஷன் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமில் இருக்கிற லிங்க்ஸுக்கு ஒரு 2 dimensional சிஸ்டமில் இருக்கிற 2 dimensional பிளேனில் இருக்கிற ஒரு மெக்கானிசத்துக்கு மேக்ஸிமம் பாசிபிள் டிகிரிஸ் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ கம்பல்சரி ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு லிங்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற லிங்க்ஸுக்கு மட்டும் தான் பாசிபிள் மோஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 லிங்க் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லிங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற 3 லிங்க்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டேர்ம். டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து ஒரு லிங்க்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற லிங்க்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அது இருக்கும். அண்ட் இப்போது இந்த லிங்க்கை வந்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து இட் கேன் ரொட்டேட். இது ரொட்டேட் மட்டும் தான் பண்ண முடியும், மேலேயோ கீழே நகர முடியாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர முடியும். இட் கேன் ஏபிள் டு ரொட்டேட். ஸோ அப்படி ரொட்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ எங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு லோயர் பேர் வச்சு நீங்கள் ஒரு 2 லிங்க்கை ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த லிங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு பேர் லோயர் பேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி 2 லிங்க்கை வந்து ஒரு லோயர் பேர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்பர் ஆஃப் லோயர் பேர் வர இடத்துல 2 முன்னாடி மைனஸ் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் ஹையர் பேர் பண்ணுறீங்களோ அங்கே 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. மித்த 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு இட் இஸ் பாசிபிள். ரைட். ஸோ அப்போ 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் தான் நீங்கள் அதில் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இங்கே 1 போட்டிருக்கோம் முன்னாடி. ரைட்டுங்களா? ஸோ அந்த பேசிஸில் தான் குட்ஸ்பர்க் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மெக்கானிசம் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். F is equal to 3 into டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்துட்டு 1, 2, 3 and 4. ஸோ 4 minus 1 minus லோயர் பேர். ஃபஸ்ட் இது ஒரு பேரு, செகண்ட் பேரு, தேர்ட் பேர் அண்ட் ஃபோர்த் பேர். ஸோ 4மே லோயர் பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 into 4. இந்த சிஸ்டமில் எதுவுமே ஹையர் பேர் இல்லை, பாயிண்ட் கான்டாக்ட் யூஸ் பண்ணி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ 0. ஸோ அப்படிங்கும்போது 3 cross 3 minus 8. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் எ மெக்கானிசம் வித் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் கொடுக்குறேன். இந்த க்ரீன் கலர் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலரில் மட்டும்தான் நான் வந்துட்டு இது கொடுக்குறேன். ஸோ ஒன்லி பாசிபிள் மோஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு இன்புட் கொடுத்தா மற்ற லிங்க்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். இட் ஹேஸ் ஒன்லி 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதான் நமக்கு வேல்யூவாக இங்கே கிடச்சிருக்கு. இதுவே உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா இட் வில் நாட் மூவ், இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். இட் இஸ் லெஸ் தென் 1 வந்துருச்சுன்னா இட் இஸ் அ சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஈக்குவேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ குரூப்லெஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. குட்ஸ்பர்க் ஈக்குவேஷன்லேருந்து அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். அது எதுக்குன்னா நீங்கள் ஒரு மெக்கானிசமாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு மெக்கானிசமாக இருந்தால் கண்டிப்பாக குளோபர்க்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த குட்ஸ்பர்க் ஈக்குவேஷனில் எஃபோட வேல்யூக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஹையர் பேருக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 2 சப்ஸ்டியூஷனை மேக் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனில் குட்ஸ்பர்க் ஈக்குவேஷன் என்ன வருது? 1 is equal to 3 into 3n minus 1. 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3n minus 3 minus 2p1. ரைட். ஸோ இப்போ இதில் 3n
இந்த 1 நான் உள்ள கொண்டு வந்துறேன். ஸோ அப்படிங்கும்போது -2p1 -4 is equal to 0. -4 is equal to 0 அப்படிங்கிறது தான் அந்த டேர்ம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் குரூப்லஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ குரூப்லஸ் ஈக்குவேஷனில் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது 3n மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 2 காமனாக எடுத்துக்கிங்கன்னா p1 - 2 is equal to 0, ரைட், is equal to 0. இப்போது உங்களுக்கு இந்த p1 அப்படிங்கிற வேல்யூ, இந்த p1 அப்படிங்கிற வேல்யூ இப்போது இந்த டேர்ம் இந்த p1 - 2 அப்படிங்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆர் ஈவன் எதில் வந்தாலும் முன்னாடி 2 கூட தான் மல்டிப்ளை ஆகுது. ஆடில் வந்தாலும் சரி, இந்த p1 - 2ங்கிறது ஆட் வேல்யூ வந்தாலும் சரி, ஆர் ஈவன் வேல்யூ வந்தாலும் சரி, அது 2ல் தான் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ இந்த டோட்டல் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தான் கிடைக்கும். எனி வேல்யூ விச் இஸ் மல்டிப்ளை வித் ஈவன் நம்பர் யூ வில் கெட் ஈவன் வேல்யூஸ், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது ஈவனில் இருக்கும்போது நீங்கள் கம்பல்சரி அந்த ஃபஸ்ட் டேர்மையும் ஈவனாக தான் வந்திருக்கணும். ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தானே 0 ஆகும். இது ஈவனாக தான் வரணும். 3nங்கிறது ஈவனாக தான் வரணும். ஸோ இப்போ 3n ஈவனாக வரணும் அப்படின்னா இங்கே 3 கூட மல்டிப்ளை ஆகிற, அதாவது n வேல்யூ, இந்த 3 கூட மல்டிப்ளை ஆகிற n வேல்யூ உங்களுக்கு கம்பல்சரியாக 3 கூட மல்டிப்ளை ஆகிற n வேல்யூ ஈவனாக தான் இருக்கணும். ஸோ எனி ஆட் நம்பர் வித் ஈவன் நம்பர் மல்டிப்ளை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஈவன் வேல்யூ கிடைக்கும். அப்போ 3 × 2 6ன்னு வரும். 3 × 3 போட்டிங்கன்னா 9 வரும். இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஈவன் மைனஸ் ஈவன் இருந்தால் தான் 0 வரும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குரூப்லெஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மெக்கானிசம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட் டேர்மும் ஈவனாக இருக்கணும், இந்த லாஸ்ட் டேர்ம் கம்பல்சரி ஈவனாக தான் வரும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஈவனாக தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் முன்னாடி இருக்கிற நம்பர் 3 அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இந்த ஃபஸ்ட் டேர்ம் ஈவனாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கம்பல்சரி ஈவனாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத அவர் கன்க்ளூஷனாக சொல்லியிருந்தார், ரைட்? ஸோ ஹோப் யூ would have understood what is degrees of freedom. ஸோ இனியும் உங்களுக்கு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இது ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில் see in the next class.